ஜனநாயக திருவிழாவின் ஹீரோக்களான வாக்காளர்களை தேடி தமிழ்நாடெங்கும் மூளை முடுக்கெல்லாம் மக்களோடு பயணிக்கிறது உங்கள் புதிய தலைமுறை. அந்த வகையில இன்னைக்கு நாம இருக்கிறது புதுக்கோட்டை மாவட்டம். அதிகமா நீர்நிலைகளை கொண்ட ஒரு மாவட்டம், அதிகமான தொல்லியல் எச்சங்களை கொண்ட ஒரு மாவட்டம், அதிகமா ஜல்லிக்கட்டு நடைபெற ஒரு மாவட்டம். இது மட்டுமல்லாம அரசியல் ரீதியாகவும் பல்வேறு முக்கியத்துவம் பெறுது இந்த மாவட்டம். பல்வேறு சமூக சீர்திருத்தங்களும் இந்த மாவட்டத்துல உருவாயிருக்கு. அப்படிப்பட்ட புதுக்கோட்டை மாவட்டத்துல 3 முக்கிய முகங்களும், தற்போது 2 முக்கிய முகங்களும், ஒருவர் முன்னாள் அமைச்சராகவும் இருக்கிறார். இந்த மாவட்டத்தோட நிலை தற்போது எப்படி இருக்கிறது, மக்களோட மனசுல என்ன இருக்கு அப்படின்னு பேச போறோம். வாங்க பேசலாம். எல்லாருக்கும் வணக்கம். தற்போது புதுக்கோட்டையோட வாழ்வாதாரம் எப்படி இருக்கு அப்படிங்கிற அடிப்படையான கேள்வியில இருந்து ஆரம்பிக்கலாம். எந்த பக்கம் இருந்து ஆரம்பிக்கலாம்? நீங்க ஆரம்பிச்சிடுறீங்களா? சொல்லுங்க. புதுக்கோட்டை சட்டமன்றத்தினுடைய குறைகள் அப்படின்னு பார்த்தா நிறையா இருக்குது. இந்த ஒரு 5 ஆண்டு கால ஆட்சியில் மக்கள் பட்ட வேதனை ரொம்ப அதிகம். சராசரியாக 1000 ரூபா கொடுத்தோம், 5000 தரோம், மாதம் பணம் தரோம் அப்படிங்கிற ஆளுங்கட்சியுடைய ஒரு பெருமையாக தான் இருக்குது அப்படியே. ஆனால் மக்களுடைய மனநிலைமை எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா, சராசரி மக்கள் கேட்குற விஷயமாக இலவச தண்ணீர் கொடுங்க அப்படிங்கிற ஒரு தண்ணீர் பிரச்சனை அதிகமாக இருக்குது. என்னென்னா, சராசரி ஒரு குடும்பத்துக்கு வந்து ஒரு நாளைக்கு 5 குடம் தேவை அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு மாதத்துக்கு எப்படியும் 1500 ரூபாய்க்கு தண்ணி மட்டும் விலை கொடுத்து வாங்குறாங்க. அதே ஒரு வருஷத்துக்கு பார்த்தா 18000 ரூபா. இந்த 5 வருஷம் இந்த ஆளுங்கட்சியோடைய 5 வருஷத்தில் மக்கள் ரேஷன் கார்டுடைய குடும்பம் வாங்கின தண்ணி மட்டும் 90000 ரூபா. 90000 ரூபா தண்ணியை மக்களுக்கு வந்து இலவசமாக கொடுத்தா போதுமானது. 1000 ரூபா தரேன், 5000 ரூபா தரேன், இன்னும் கூடுதல் தரேங்கிறது புதுக்கோட்டை மக்களுக்கு அது தேவையில்லை. எங்களுக்கு இலவசம் இங்கே இருக்க யாராவது சொல்லுங்க, குடிக்கிற தண்ணி விலை கொடுக்காம வாங்கணும்னு சொல்லி. எங்களுக்கு தேவை வந்து விலையில்லா தண்ணீர் போதும். சொல்லுங்கய்யா. நீங்கள் புதுக்கோட்டை தமிழகத்தினுடைய மைய பகுதியில் உள்ள ஒரு மாவட்டம். 1974 தான் இது மாவட்டம் ஆச்சு. இந்த மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு சிறப்பு என்னென்னா, 6003 சிறிய பெரிய பாசன கண்மாய்கள் இருக்குது. இதுதான் இந்த புதுக்கோட்டை மாவட்டத்தினுடைய நீர் ஆதாரம். இந்த மழை பெய்தால் மட்டும்தான் புதுக்கோட்டைக்கு தண்ணி கிடைக்குங்கிறது ஒரு சாபக்கேடு. காரணம் என்னென்னா, 1900களில் புதுக்கோட்டையினுடைய சராசரி மழையளவு 1045 மில்லிமீட்டர். இன்றைக்கி சராசரி மழையளவு 705 மில்லிமீட்டர். மழை குறைவுனால நாளுக்கு நாள் நிலத்தடி நீர் அதில் பாதாளத்துக்கு போயிடுச்சு. 1960, 70களில் 10 அடி 15 அடியில் இருந்த தண்ணி இன்றைக்கி கிணறுகளில் 150 அடியும், போர்வெல்லில் 1000 அடிக்கு கீழே போயிடுச்சு. இதுக்கெல்லாம் ஒரு தீர்வு என்னென்னா, கொள்ளிடத்தில் உபரியாக காவிரியிலிருந்து திறந்து விடக்கூடிய உபரி நீரை புதுக்கோட்டை மாவட்டத்தினுடைய மக்கள் கிட்டத்தட்ட 100 ஆண்டுகளாக இந்த புதுக்கோட்டை மாவட்டத்துக்கு காவிரி உபரி நீர் வேணும்னு கேட்டுட்ருக்கோம். இது இன்றைக்கி நாளைக்கு ஏற்று இல்லை. 1952 முதல் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த காமு முத்துசாமி இணைப்பு திட்டத்தை சொல்றீங்க, அது வர மாட்டேங்குது. ஏன்? அது என்ன சொல்றாங்க? இத்தனை ஆண்டு காலம் இத்தனை அரசுகள் மாறியும் அந்த திட்டத்தை ஏன் நிறைவேற்ற மாட்டாங்க? காவேரி குண்டாருங்க திட்டத்தை கொண்டு வர்றோம்னு சொல்றாங்க. இந்த தொடர்ந்து இந்த ஆட்சியா இருக்கணும், அந்த ஆட்சியா இருக்கட்டும், 2 ஆட்சியாளர்களும் சொல்றாங்க இந்த கொண்டு வர்றோம் சொல்றாங்க. நிரந்தர தேர்வு முழு தொகையை ஒதுக்கி நீங்க செய்யணுங்கிற திட்டம் யார்ட்டும் இல்லை. ஒரு 5 ஆண்டுக்கு ஒரு 200 கோடியை கொடுக்குறவங்க, மற்றதுக்கு எதுக்கோ தேவையற்றதுக்கு 1000 கோடி 2000 கோடி ஒதுக்குறவங்க இந்த 5 மாவட்ட விவசாயிகளுடைய நீர் ஆதாரத்தை பெருக்கிறதுக்கு காவேரி குண்டாருக்கு முழு தொகையை ஒதுக்கி செய்வோங்கிறது கிடையவே கிடையாது. இன்னொரு வரைக்கும் தேர்தல் நேரத்தில் மட்டும் அறிக்கைகள் மட்டும்தான் வருது. ஒழிஞ்சும் காவேரி குண்டாருக்குன்னு முழு தொகையும் ஒதுக்கி நீங்கள் வெட்டணுங்கிறது கிடையாது. புதுக்கோட்டை நகரை பொறுத்தவரையிலும் மாவட்ட ஆட்சியர் அவர்களுமே பார்த்தீங்கன்னாக்கா, அந்த நகர்ப்புறங்களில் வைக்கக்கூடிய ஃப்ளெக்ஸ் பேனர்களை முழுமையாக அகற்றணும், அதை அனுமதி பெற்று தான் வைக்கணும்னு சொல்லிலாம் சொல்கிறாங்க. ஆனால் அதுகளை மீறியுமே சாலைகளில் கார்னர் சாலை பேனர்கள் வைக்கிறாங்க. அதனால இந்த ரோடு கிராஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா பார்க்க முடிஞ்சது. ஏன் புதுக்கோட்டையில் அந்த கலாச்சாரம் அதிகமாக இருக்கு? அப்பையிலேருந்தே புதுக்கோட்டை மாவட்டம் உருவானதுலேருந்து, அதுவும் இப்போ ஃப்ளெக்ஸ் பேனர்கள் வராதுக்கு முன்னாடி செவர் ஓட்டிகள் ஃபுல்லாக எழுதுவாங்க. அது புதுக்கோட்டை மாவட்டத்துக்குள்ளே அது ரொம்ப பிரசித்தி பெற்றது, ரொம்ப ஃபேமஸாக உள்ளது. ஃப்ளெக்ஸ் பேனர்கள் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா, புதுக்கோட்டையில் ஒவ்வொரு காரணமே வைக்கிறாங்க. மக்களுக்கு மிகப்பெரிய இடையூறாக இருக்குது. அது மாவட்ட ஆட்சியர்களுமே அதை அகற்றணும், முழுமையாக அனுமதி பெற்று வைங்கலாம் சொல்கிறாங்க. அது யாரும் கேட்குற மாதிரி இல்லை. எங்களுடைய தாழ்மையான கருத்து என்னன்னா, ரோட்டுகளில் கார்னர்களை வைக்கிறத அவசியம் முழுமையாக தடை செய்யணும். அது இருக்கவே கூடாது. புதுக்கோட்டை மாவட்டத்தை பொறுத்தவரையும் தொழில் வளர்ச்சின்றதே இல்லை. டைட்டில் பார்க்குன்னு ஒன்று அனௌன்ஸ் பண்ணாங்க, அதை இதுவரையும் செயல்படுத்தலை. அப்படி புதுக்கோட்டை மாவட்டத்துக்கு தொழிற்சாலைன்னு கொண்டு வந்தாங்கன்னா அது திருச்சி ஒட்டி இருக்கும்.
புதுக்கோட்டை மையப்படுத்தியோ புதுக்கோட்டையிலேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் பற்றியா இல்லை. இங்கே வந்து காலேஜ் இருக்குது, படித்தவங்களாம் நிறையா பேர் இருக்காங்க. இந்தியாவிலே பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருந்தால் வெளிநாட்டில் போய் அதே வேலை பார்த்து ஃபாரின் கரன்சி வரதே புதுக்கோட்டை மாவட்டத்தில் தான் வருது. ஆனால் புதுக்கோட்டையில் வந்து வேலைவாய்ப்பே ஒன்றும் கிடையாது. சிக்பாட்டுன்னு ஒன்று இருக்குது. தஞ்சாவூர் பக்கம்லாம் டைடல் பார்க்லாம் கொண்டு வந்திருக்காங்க. புதுக்கோட்டையிலையும் அனௌன்ஸ் பண்ணாங்க, டைட்டில் பார்க் கொண்டு வரேன்னு அனௌன்ஸ் பண்ணாங்க. ஆனால் அது பேச்சளவில் தான் இருக்குன்னு நான் செயல்பாட்டுக்குள்ள. ஆனால் ஒரே ஒரு வேண்டுகோளை வந்து நகரத்தை மையப்படுத்தி அவங்க அமைக்கணும். உங்கள் திருச்சியில் அமைச்சாங்கன்னா அது வந்து புதுக்கோட்டைக்கு பிரயோஜனப்படாது. அதேபோல் சிப்காட்டுன்னு ஒன்று ஆரம்பித்தாங்க, அது பாதி கம்பெனி நடக்கவே இல்லை, முடிய தான் இருக்குது. அதுக்கு அடிப்படை காரணம் என்னென்னா தண்ணி தான். தண்ணி வைகை குண்டாரை கொண்டு வந்தாங்கனால முக்கால்வாசி பிரச்சனை முடிஞ்சிடும். விவசாயம் செழிப்பாக இருக்கும் எல்லா மாவட்டத்தோட. இன்னும் மருத்துவமனையோட சுகாதாரம் இதை பற்றிலாம் பேசலாம், சொல்லுங்க. புதுக்கோட்டை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தா வெளிப்பார்வையில் வந்து ஒரு 2 மாவட்டமாக அறியப்பட்டிருப்பீங்க. ஆனால் வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 தாலுக்காவில் வந்து தென்னை விளையுது. இன்னும் மலைப்பயிர்களான மிளகு காஃபி வரைக்கும் எங்கள் பகுதியில் விளையுது. ஆனால் கஜா புயல் என்ன பிரச்சனைனா எல்லா மரங்களும் சாஞ்சு போச்சு. அதுக்கு பின்னாடி வந்து திரும்ப மறுநடவு செஞ்சு அந்த தென்னையை வந்து உருவாக்க முடியலை. என்ன ஆரம்பத்தில் பிரச்சனைனா காண்டாமிரை வந்து சிகப்புக்குனோட தாக்கல் ரொம்ப அதிகமாக இருக்குது. விவசாயிகளால் அதை சரி பண்ணவே முடியலை. ஒன்று. இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வந்து நிலத்தடி நீர் மட்டம் வந்து ஒரு 1000 அடி கீழே போயிடுச்சு. ஒரு நாளைக்கு அல்லது 2 நாளைக்கு மின்சாரம் இல்லைன்னா ஆடு மாடு கோழி குஞ்சு அத்தனையும் தண்ணி இல்லாமல் சாகும். அந்த நிலமையில தான் இருக்கும் இப்போ. ஏன்னா நிலத்தடி நீர் மட்டத்தை எடுத்து தான் நாங்கள் வந்து இப்போ விவசாயம் பண்ணிகிட்ருக்கோம். அதில் இந்த பூச்சி மின்வெட்டு இருக்கா? எப்படி மின்வெட்டு இருக்கா? மின்வெட்டுங்கிறது இல்லை, எங்களுக்கு வந்து நீர்மட்டம் கீழே போயிடுச்சு. ஓகே. அது ஒரு பிரச்சனை. அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மாவட்டத்தில் பெரும்பாலான பொருளாதாரத்தை எது உருவாக்கி கொடுக்குதுன்னா தென்னை ஒன்று. அதே போல் வந்து மலர் பயிர்கள் அடுத்து எலுமிச்சை. இது வந்து அதிகப்படியான வருமானத்தை இந்த விவசாயிகள் கொடுத்துட்ருக்கு. இந்த மாவட்டத்தினுடைய பொருளாதாரத்தை இது உயர்த்திட்டுருக்கு. ஆனால் எலுமிச்சைக்கான ஆராய்ச்சி நிலையம் கேட்டுட்ருக்கோம், மலர் பயிருக்கான ஆராய்ச்சி நிலையம் கேட்டுட்ருக்கோம். மலருக்கு வந்து நறுமண தொழிற்சாலை அரசு சார்பாக அமைக்கணும் பல காலமாக கோரிக்கை வச்சுட்ருக்கோம். ஒவ்வொரு தேர்தல் அறிக்கையிலையும் அந்த அறிக்கையிலலாம் இடம்பெறுது. ஆனால் நடைமுறைப்படுத்தப்படுறதுல இது வரைக்கும் செயல்படுத்தப்படவே இல்லை. இது ஒரு பெரிய பிரச்சனை. புதுக்கோட்டை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃபஸ்ட்டு அறிமுகத்தில் சொன்னீங்க தொல்லியல் எச்சங்கள் இந்திய அளவில் தமிழகத்தில் அதிகம், தமிழகத்தில் புதுக்கோட்டையில் ரொம்ப அதிகம். புதுக்கோட்டையை பொறுத்த வரைக்கும் சமீபத்தில் நடந்த அகழ்வாய்வு பொற்பனை கோட்டையில் நடந்தது. அங்கே அகழ்வாய்வு வந்து தொடர்ச்சியாக நடத்தப்பட்டு அதுக்கான பொருள்கள்லாம் பெறப்பட்டிருக்கு. அது கிபி 1ஆம் நூற்றாண்டு 2ஆம் நூற்றாண்டுக்கு இடைப்பட்ட ஒரு கல்வெட்டு முன்னாடியே கண்டுபிடிச்சிருந்தாங்க. இப்போ கிடச்சிருந்த எழுத்து கிராஃபிட்டி அங்கே இருந்தது பார்த்தீங்கன்னா அதனுடைய காலம் வந்து 2ஆம் நூற்றாண்டுக்கு முன்னாடி வரைக்கும் போகுது. கிமு, அதாவது கிட்டத்தட்ட 2600 ஆண்டுகளுக்கு முன்னாடி வேலை இருக்கக்கூடிய ஒரு கோட்டமைப்பாக இதுதான் இருக்குது. ஒரு நிர்வாக அமைப்பை ஒரு வெளிப்படுத்தக்கூடிய ஒரு தமிழ்நாட்டினுடைய ஒரு சின்னம் அதுதான். அது வந்து அந்த இடத்துல ஒரு ஸ்பாட் மியூசியம் வைக்கணும். அது மட்டும் இல்லாமல் புதுக்கோட்டையில் இரும்பு கால சின்னங்கள், அது மட்டும் இல்லாமல் அனைத்து அதாவது தொல்லியல் சார்ந்து மரபு சார்ந்து பண்பாடு சார்ந்து கட்டுமானங்கள் வந்து இங்கே அதிகம். வரலாற்றுக்கு முந்தைய காலம் தொடங்கி குருவிக்கொண்டான்பட்டியில் அந்த அந்த முந்தைய காலத்து கற்கோடாரி கண்டுபிடிச்சாங்க, புதிய கற்கோடாரி கண்டுபிடிச்சாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இரும்பு கால சின்னங்கள் நிறைய இருக்குது. கிட்டத்தட்ட 100க்கு மேற்பட்ட இரும்பு கால சின்னங்கள் இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வண்டலிசம், அதை வந்து நிறைய பேர் உடைக்கிறது, அதை பற்றி தெரிஞ்சுக்காமல் இருக்காங்க. மத்திய அரசினுடைய கட்டுப்பாட்டில் தான் அது இருக்குது இந்திய தொல்லியல் பொருட்கள். அதை வந்து முழுமையாக அதை பாதுகாக்க முடியாது. ஒன்றுக்கும் உள்ளூர் அளவில் கமிட்டிகள் அமைச்சு அதை பாதுகாக்கணும். அது மிகப்பெரிய சின்னங்கள். அதே மாதிரி ஒரு டூரிசம், புதுக்கோட்டை மாவட்டம் தொல்லியல் முக்கியத்துவம் வரதுனா அது பாதுகாக்கணும்னா ஒரு டூரிசம் மாமல்லபுரம் மற்ற இடங்கள்ல இருக்குது. ஸோ ஒரு மாவட்ட அளவில் தினம்தோறும் ஒரு சுற்று பேருந்து இயக்கணும். அப்படி இந்த டூரிசம் வரும்போது இயல்பாகவே தொழில் வளரும், அந்த இடம் இயல்பாக பாதுகாக்கக்கூடிய எண்ணமும் வரும். அதுக்கான ஏற்பாடுகளை தமிழ்நாடு அரசு செய்யணும்னு கேட்டேன். நன்றியா, சொல்லுங்க. புதுக்கோட்டை மாவட்டத்தை பொறுத்தவரை முக்கியமான பிரச்சனை கனிம வள கொள்ளை தான். கனிம வள கொள்ளையில் தமிழ்நாட்டில் முதல் இடத்துல இருக்குது குமரி மாவட்டம், அதுக்கடுத்து புதுக்கோட்டை தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா புதுக்கோட்டையில் திருமயம் விராலிமலை 2 தொகுதியிலையும் பார்த்தீங்கன்னா கனிம வளங்கள் அதிகமாக இருக்குது. பாறை, புதுக்கோட்டையை சுற்றி உள்ள அக்னி ஆறு, குண்டாறு இதிலெல்லாம் வந்து மணல் அள்ளுறாங்க. கனிம வள கொள்ளைங்கிறது பாறை இருக்குல்ல, பூமிக்கு கீழே இருக்கிற பாறையை அளவுக்கு அதிகமாக முறைகேடாக இங்கே புதுக்கோட்டையில் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இதை தடுக்கிறதுக்கு கனிம வளத்துறையை அணுகுனோம்னா அவங்க திருச்சியில் இருக்கிற ஒரு கனிம வளத்துறை அதிகாரியை சொல்கிறாங்க, இவங்க இங்கேருந்து அங்கே சொல்கிறதும் அவங்க இங்கேருந்து இங்கே சொல்கிறதும் இதை வந்து தொடர்ச்சியாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மாவட்ட பாதிப்புகள் ஏற்படுது இந்த கனிம வளங்களை தொடர்ந்து சுரண்டறதுனால. கனிம வள பாதிப்புனால தொடர்ச்சியான சுற்றுச்சூழல் பிரச்சனை. சுற்றி ஊர்களுக்குள்ளே யாருமே இருக்க முடியாது. எம்சாண்டு பீசாண்டு தயாரிக்கிறாங்க. அந்த தூசி வந்து மிகப்பெரிய நுரையீரல் பிரச்சனையை ஏற்படுத்துது. புதுக்கோட்டையில் உள்ள கிராமங்கள் முற்றிலுமே நுரையீரல் பிரச்சனைகள் அதிகமாக இருக்குதுன்னா இந்த கல்குவாரிகள்னால தான். இனிமேல் நீங்கள் வந்து மலையோ மணலையோ உருவாக்கவே முடியாது. ஆனால் காடு வளத்தை கூட உருவாக்கிடலாம், ஆனால் மலையையும் மணலையும் உருவாக்கவே முடியாது. உருவாக்க முடியாத ஒன்றை இவர்கள் தொடர்ந்து அளித்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த இருபெரும் ஆட்சிகள். அடுத்து சொல்லுங்க.
புதுக்கோட்டை மாவட்டம் கடைக்கோடி கிராமம் எங்கள் கிராமம். அதாவது டெல்டா மாவட்டத்துலேருந்து 3 கிலோமீட்டரில் எங்கள் ஊர் கிராமம் குளவாய்ப்பட்டி இருக்குது. டெல்டா மாவட்டம் எல்லாமே பசுமையாக இருக்கும். எங்கள் மாவட்டத்தை பார்த்தீங்கன்னா அந்த புதுக்கோட்டை ஸ்டார்ட் ஆகுது பார்த்தீங்கன்னா அது காட்டி கொடுத்துரும் இங்கேருந்து புதுக்கோட்டை ஆரம்பிக்குதுன்னு. ஏன்னா எங்கள் ஊர் அப்படி எதுக்கு வறண்டு இருக்குன்னா கல்குவாரி தான் காரணம். அதாவது சட்டத்திற்கு விரோதமாக ஒரு குளத்து வாரி புறம்போக்கில் 4 ஏக்கரில் 4 வருஷமாக இவ்வளோ, அதாவது 25 லட்சம் டன் கணக்கான கற்களை வெட்டி எடுத்துகிட்டு போயிருக்காங்க. அதனால் அவங்களுக்கு லாபம் மட்டுமே 200 கோடி ரூபாய். ஆனால் அவங்களுக்கு அரசாங்கத்துக்கு அவங்க கட்டின ஃபைன் வந்து வெறும் 75 லட்சம் மட்டும்தான். ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோத்து பண மாதிரி எங்கள் ஊர் ஒரு எடுத்துக்காட்டாக நான் சொல்கிறேன். இது மாதிரி கிராமங்கள் எல்லாமே கல்குவாரினால் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கு. புதுக்கோட்டைக்கு ஏற்பட்ட வளர்ச்சி என்ன, ஒரே வளர்ச்சி என்னன்னா சட்டவிரோத கல்குவாரி மட்டும்தான் இங்கே ஏற்பட்டிருக்க ஒரே வளர்ச்சி. வேற எந்த வளர்ச்சியுமே இங்கே இல்லை, வேற எந்த வேலை வாய்ப்புமே ஏற்படுத்தலை. அந்த குவாரிகள்லாமே இந்திக்காரங்க தான் வேலை பார்க்குறாங்க, மற்றபடி கிராமப்புறத்தில் உள்ள இளைஞர்கள் வேலை பார்ப்பதில்லை. சில பேர் சொல்கிறாங்க கனிம வளம் அத்தியாவசியம்னு. நம்ம உள்நாட்டு தேவைக்கு தமிழ்நாட்டுக்கு மட்டும் பயன்படுத்தினா இங்கே வந்து அளவாக பயன்படுத்தலாம், சட்டத்திற்கு விரோதமாக பயன்படுத்தலாம். நன்றி, உங்க பாயிண்ட் புரியுது. அடுத்து போலாம் இந்த பக்கம். சார் வணக்கம் சார். நாங்கள் வந்து புதுக்கோட்டை மாவட்டம் டவுனில் பெரியார் நகருங்கிற பகுதியிலேருந்து வரோம் சார். எங்கள் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா 8 நாள்லேருந்து 10 நாளைக்கு ஒரு தடவை தான் தண்ணியே வருது. தண்ணி வந்து இயற்கையில் வந்து தண்ணி கொடுக்காதனாலலாம் எங்களுக்கு விநியோகம் பண்ண முடியாத குறையெல்லாம் கிடையாது. காவேரி தண்ணி திருச்சியிலேருந்து இங்கே கொண்டு வர தெரியல இந்த ஆட்சியாளர்களுக்கு. அதாவது விண்வெளிக்கே நம்ம வந்து இன்றைக்கி ராக்கெட் விடுறோம், ஆனால் திருச்சியிலேருந்து இங்கே தண்ணி கொண்டு வந்து கொடுக்கறதுக்கு இன்றைக்கி இருக்க ஆட்சியாளர்களுக்கு தெரியல. இந்த அமைச்சர்கள் இருக்காங்களே, இங்கே இருக்க அமைச்சர்கள் இந்த தண்ணி கொடுக்கணுங்கிற எண்ணம்லாம் அவங்களுக்கு இல்லை. 2 அமைச்சர்களுக்கும் இந்த டவுன் மேலேயோ இந்த ஊர் மேலேயோ எந்த ஒரு அக்கறையும் கிடையாது. அவங்க துறை ரீதியாக என்னென்ன பண்ணணும் அவங்களோட வேலைகளை மட்டும்தான் இருக்கிறாங்க. டவுன் மக்களை பற்றி அவங்க எந்த ஒரு அக்கறையும் கிடையாது. பெரியார் நகர் பகுதியில் பார்த்தீங்கன்னா ஒரு 15 கோடி ரூபா சொத்தை வந்து திருட்டுத்தனமாக போலி பட்டா போட்டு வச்சிருக்காங்க. அவங்களுக்கு இவங்க வந்து ரொம்ப துணை போயிட்டு இருக்காங்க. நாங்கள் ஏற்கனவே எம்பி எலெக்ஷனில் நாங்கள் வந்து தேர்தலை வந்து நாங்கள் புறக்கணிப்போம்னு சொன்னோம். ஆனால் வந்து எங்களை காம்ப்ரமைஸ் பண்ணி நாங்கள் அதை சரி பண்ணி தரோம்னு சொன்னாங்க. ஆனால் கடைசி வரைக்கும் செய்யலை. ஆனால் இந்த சட்டமன்ற தேர்தலில் யார் ஓட்டு கேட்டு வந்தாலும் நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். பெரியார் நகருக்குள்ளேருந்து ஒருத்தர் கூட ஓட்டு போட விடாத மாதிரி நாங்கள் தடுக்கலாங்கிறதுல இந்த சட்டமன்ற தொகுதியில் நாங்கள் இருக்கோம் சார். இது வந்து இந்த அமைச்சர்கள் 2 பேருமே இதை கண்டுக்கிறது கிடையாது. தண்ணி வந்து 8 நாளைக்கு ஒரு தடவை 10 நாளைக்கு ஒரு தடவை தான் வருது. இந்த அமைச்சர்கள் இதுக்கு எந்த அக்கறையும் இது எடுக்கிறது கிடையாது சார். நல்லா அடுத்து எல்லாரும் சொல்கிற மாதிரி இங்கே நாங்கள் நல்ல இளைஞர்கள் இருக்கோம். உங்கள் முன்னாடியே நிறைய விஷயங்கள் நாங்கள் செஞ்சுட்ருக்கோம். ஆனால் படிப்புக்கேற்ற வேலை புதுக்கோட்டையில் இல்லை. என்ன திறன் இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய சாதனை பண்ணாலும் நாங்கள் வேலைனா ஒன்று சென்னைக்கு போகணும், இல்லை திருச்சிக்கு போகணும். இதே போட்டித் தேர்வுக்கு இங்கே உண்மையிலேயே ஒத்துக்கிறோம். டிஎன்பிஎஸ்சி தமிழ்நாடு நடத்தக்கூடிய போட்டித் தேர்வுகளுக்கெல்லாம் கோச்சிங் நல்லாவே இருக்குது, எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் இருக்குது, சோர்ஸ் நிறையாவே இருக்குது. ஆனால் மத்திய அரசால் நடத்தப்படும் போட்டித் தேர்வுகளாகிய யூபிஎஸ்சி, எஸ்எஸ்சி, சிஏ எக்ஸாம், இதே பேங்கிங் எக்ஸாம்க்கெல்லாம் நாங்கள் படிக்கணும்னா தூத்துக்குடி போகணும், சென்னை போகணும், திருச்சி போகணும், மதுரை போகணும். நான் இப்போது நிறைய ஒரு சமூக சேவகராக கல்லூரி மாணவர்களுக்கும் பள்ளி மாணவர்களுக்கும் கிளாஸ் எடுத்துட்டு இருக்கேன் சார். எல்லா பிள்ளைங்களுக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு ஆம்பிஷன் என்னப்பான்னு கேட்டால் வானுயரம்க்கு அவ்வளோ சொல்கிறாங்க. ஆனால் என்ன பிரச்சனை, வீட்டில் விட மாட்டாங்கக்கா. நான் சொல்கிறேன் கோச்சிங் சென்டர்னா சென்னை போங்கப்பா, இங்கே போங்க, அங்கே போனாங்க, எங்கெல்லாம் விட மாட்டாங்கக்கா. அது போகிற அளவுக்கு வசதிகள் இல்லைன்னு அவங்க சொல்கிறாங்க. அப்போது இங்கே எல்லாருக்குமே திறமைகள் இருக்குது, நிறைய ஆர்வம் இருக்குது. அதுக்குண்டான சூழ்நிலை புதுக்கோட்டையில் இன்னும் இல்லை. அதே போல் இடைநின்ற மாணவர்களோட எண்ணிக்கையும் அதிகரிக்குதோங்கிற ஐயமும் இருக்குது. ஏன்னா ஒவ்வொரு பகுதி நீங்கள்லாம் போகிறீங்க பார்க்குறீங்க, இன்னும் பிள்ளைகள் பள்ளிக்கு போகாமல் அங்கங்கே இருக்காங்க. அதற்கும் ஏதாவது சீக்கிரமாக ஒரு தீர்வு கொண்டு வந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம். நன்றி. நன்றி. இந்த பக்கம் சொல்லுங்க. புதுக்கோட்டையோட வந்து எங்களோட நீண்ட நாள் கோரிக்கை வந்து இந்த தொகுதியோட எம்பி தொகுதியை வந்து பறிச்சுட்டாங்க. எங்கள்கிட்ட வந்து ஆல்ரெடி எம்பி தொகுதி வந்து புதுக்கோட்டையில் இருந்துச்சு. இருந்த எம்பியை வந்து இப்போ பிரித்து கூறு போட்டு இப்போ நாங்கள் வந்து திருச்சி எம்பி தொகுதிக்கும் தஞ்சாவூர் எம்பி தொகுதிக்கும் எங்களை கூறு போட்டு இங்கிட்ட காரைக்குடி எங்களோட இதை வந்து ஒரு 3-4 இதாக கூறு போட்டு எங்கள்கிட்ட இருந்த எம்பியோட அங்கீகாரத்தை பிடிங்கிட்டாங்க. இது வந்து ஒரு தனி சமஸ்தானமாக இருந்து சுதந்திரத்துக்கு முன்னாடி புதுக்கோட்டை வந்து ஒரு தனி சமஸ்தானமாக இருந்து தனி நாணயத்தை பயன்படுத்திக்கிட்டு இருந்த ஒரு மாவட்டத்தை இன்றைக்கி கூறு போட்டு எங்களுக்குன்னா ஒரு எம்பிங்கிற ஒரு இது புது தொகுதியை உருவாக்குற இந்த காலகட்டத்தில் எங்கள்கிட்ட இருக்க ஒரு எம்பி தொகுதியை வந்து அந்த எம்பி அந்தஸ்தை வந்து பறிச்சுட்டாங்க. முக்கியமான கோரிக்கை அதை வந்து மறுபடியும் இது வந்து இதுக்காக நிறைய போராட்டங்கள் பண்ணிட்டு இப்போ அது ஓஞ்சு போச்சு. அதை வந்து மறுபடியும் அந்த கோரிக்கையை நாங்கள் வைக்கிறோம். சொல்லுங்க. இதில் வந்து நாங்கள் வந்து அதிமுக ஆட்சியில் எங்களுடைய முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் பொழுது ஒரு சிறப்பு மிக்க ஒரு அலுவலகத்தை கட்டி கொடுத்து இந்த புதுக்கோட்டை மக்கள் பாதிக்கப்படக்கூடிய வகையில் அந்த வரிகை வாய்ப்புகளை உருவாக்கி கொடுத்து ஒரு சராசரி ஒரு அமைப்பாக தான் வச்சுருந்தோம். ஆனால் இந்த திமுக ஆட்சியில் இந்த 5 ஆண்டுக்குள்ளே இந்த புதுக்கோட்டை நகராட்சியை எந்த மக்களுடைய கருத்துக்களை கேட்காம ஒரு மாநகராட்சியை அறிவித்து இந்த கிராமப்புற பகுதிகளை பூரா அந்த நகராட்சிகளை கொண்டு வந்து அவர்களுக்கான அந்த முழு கட்டமைப்பை அமைக்காமல், ஆனால் அவர்களுக்கான வரி வாய்ப்பு அந்த வரி சுமைகளை அதிகமாக்கக்கூடிய சூழல் தான் இருக்குது. இதனால் கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய அந்த 100 நாள் வேலையை பார்க்கக்கூடிய அந்த சாதாரண ஏழை எளிய விவசாய மக்கள் பாதிக்கக்கூடிய சூழல் தான்
இன்னைக்கு இந்த புதுக்கோட்டை நகராட்சி சரி, நன்றி. இருக்குது. இதை சரி பண்ணணும். இளைஞருடைய வேலை வாய்ப்பு கேள்விக்குறியாக இருக்குது. எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் மாறி மாறி வாக்குறுதியாக இருக்குது. ஆதரக்கோட்டையில் முந்திரி தொழிற்சாலை அமைக்கிறேங்கிறாங்க, வாக்குறுதியாக தான் இருக்குது. ஆலங்குடியில் மலர்கள் பதப்படுத்துகிற தொழிற்சாலை அமைக்கிறாங்க, வாக்குறுதியாக இருக்குது. வேலை வாய்ப்புங்கிறது மிக கேள்விக்குறியாக இருக்குது. 20 மணி நேரமும் டாஸ்மார்க் திறந்தே இருக்கும். 24 புதுக்கோட்டை பேருந்து நிலையத்தில் 4 கடை எப்போ வேணாலும் சாராயம் கிடைக்கும். அது மட்டுமா மாநகராட்சின்னு பேர், மாநகராட்சின்னு தரம் உயர்த்தப்பட்டிருக்கிறாங்க. நகராட்சிக்கு ஒரு கட்டமைப்பே இல்லை. சாலை வசதி இருக்கா? இல்லை. குடிநீர் வசதி இருக்கா? இல்லை. குடிநீர் வசதி 10 ரூபா கொடுத்து வாங்குறோம். 15 நாளைக்கு ஒருக்க தண்ணி வருது. ஒரு குடம் 10 ரூபா கொடுத்து வாங்குற சூழ்நிலையில் இருக்கிறோம். சாலை வசதி கிடையாது. அதனால் பேரளவில் மாநகராட்சியாக இருக்குது. நகராட்சிக்கு கூட தகுதியற்ற நிலைமையில் இருக்குது. சூப்பர். அடுத்து இங்கே காடுகள் பற்றி நிறைய பேர் பேசுனாங்க. நான் அதில் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, சாலை விரிவாக்க பணிகளின் போது எந்த கேள்வி கேட்பாடுமற்று 100 ஆண்டு 200 ஆண்டுகள் பழமை வாய்ந்த மரங்கள் வந்து வேரோடு பிடுங்கப்படுது. அப்போ சாலை ஓரங்களில் வந்து ஒரு காலத்தில் வந்து அசோகர் மரம் நட்டார் நம்ம வரலாறில் படிச்சிருப்போம். இன்றைக்கி வந்து எந்த கவர்மெண்ட்டாக இருந்தாலும் வந்து என்ன ஆகுதுன்னா, அடியோட வந்து மரத்தை பிடுங்கிட்டு அந்த இடத்துல வந்து ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட்டை வச்சு மரம் வைக்க சொல்கிறாங்க. ஆனால் வைக்கிறதில்ல, அவங்க முறையாக பராமரிக்கிறது இல்லை. இன்னொன்று, வேலைவாய்ப்பை வந்து இப்படி கூட கொடுக்கலாம். எல்லா அரசு அலுவலகங்கள்லையும் வந்து மரம் வைக்கணும். எல்லா ஊர்கள்லையும் வந்து கார்டனருங்கிற ஒரு போஸ்ட் போட்டு ஒரு 10 இளைஞர்களுக்கு வேலை கொடுத்தா அவங்க மரம் வளர்க்கிறத வச்சு அவங்க வந்து தன்னுடைய வாழ்வாதாரத்தை கூட பெருக்கிடுவாங்க. அடுத்து சார், நான் டிரைவராக இருக்கேன் சார். என்ன உங்க ஓட்டுநர் துறையில புதுக்கோட்டையில என்ன பிரச்சனை இருக்கு? புதுக்கோட்டை மாவட்டம் எடுத்துக்கிட்டே நம்ம அந்த பிருந்தாவனத்துலலாம் ரொம்ப ரொம்ப சிக்கல் சார். அந்த அளவுக்குலாம் இங்கேருந்து பிருந்தாவனத்துலேருந்து நம்ம மெடிக்கல் காலேஜ் நம்ம சரவணா தேட்டருக்கு போகிற வரையுமே ஃபுல்லாக டிராஃபிக் தான். நம்ம ஒரு இடைப்பட்ட கொஞ்சம் திடீர்னு ஒரு அர்ஜென்ட் அவசரத்துக்கு வர முடியாது, அவ்வளோ டிராஃபிக். அந்த நம்ம ஆலங்குடி ரோடு அறந்தாங்கி ரோட்டை மேம்படுத்தின மாதிரி அதே மாதிரி இந்த சாலையும் மேம்படுத்தணும் சார். அதை அந்த அரசுக்கு கோரிக்கை வைக்கிறேன் சார். சொல்லுங்க. அதாவது நம்ம புதுக்கோட்டை மாவட்டத்தில் நிறையா இளைஞர் வேலைவாய்ப்பை பற்றி பேசிட்டாங்க. நிறையா விளையாட்டு வீரர்கள் நம்ம மாவட்டத்தில் இருக்காங்க. நம்ம மாவட்டத்துலேருந்து யாருமே பெரிய லெவலில் வந்து ப்ரொஜெக்ட் ஆகி போகல. அதுக்கு காரணம் வந்து ஒரு நல்ல ஒரு விளையாட்டு வீரர், சர்வதேச விளையாட்டு மைதானம் வந்து நம்ம மாவட்டத்துக்கு கண்டிப்பாக தேவைப்படுது. சரியான இடத்துல வேணும்னு கேட்குறேன். ஏன்னா இங்கே ஒரு விளையாட்டு மைதானம் புதுசாக கட்டியிருக்காங்க. அது நான் 24 மணி நேரம் சும்மாவே தான் கிடக்கு. நாங்கள் போகிறப்ப வரப்போ பார்த்துட்டு இருக்கோம், சும்மாவே தான் இருக்குது. ஒரு சரியான இடத்துல ஒரு நல்ல ஒரு சர்வதேச ஒரு விளையாட்டு மைதானம் கொடுத்து இங்கே உள்ள விளையாட்டு வீரர்களை வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும்னு இந்த இடத்துல கேட்டுக்கிறேன். நல்ல கருத்து. சொல்லு. புதுக்கோட்டை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் சரியான மயான வசதி எங்கேயுமே கிடைக்கல. மருத்துவக் கல்லூரிலையும் சரி சரியான மருத்துவம் கிடைக்கல. ஒருத்தவங்க அடிபட்டு போகிறாங்கன்னா ஃபஸ்ட்டு அவங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ண மாட்டேங்கிறாங்க. அவங்களுக்கு தேவையானது காப்பீடு இருக்கா அப்படின்னு தான் கேட்குறாங்க. காப்பீடு இல்லைன்றப்போ இன்றைக்கி நடக்க வேண்டிய ஆப்ரேஷன் அது வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்குது. 1 வாரம் ஆகுது, 10 நாள் ஆகுது. அந்த மாதிரி சுச்சுவேஷனில் இருக்குது. மயான வசதி ஒழுங்காக இல்லை. அதே மாதிரி புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஒரு பெரிய சாபக்கேடு, குளங்களை வந்து ஏலம் விட்டுறாங்க. அவங்க மீன் பிடிக்கிறதுக்காகவும் 2 மாதம் கழித்து வற்ற வேண்டிய தண்ணியை உடனே எடுத்து வெளியில் போட்டுட்டு மீனை பிடிச்சிக்கிட்டு கால்நடைக்கான நீர் ஆதாரத்தை குறைச்சிடுறாங்க. அந்த மீன் பிடித்து குத்தகையை விட்டுறதுக்கு பதிலாக மீன் பிடித்து விழா நடந்தால் நல்லாயிருக்கும். அது மூலியமாக அந்த வருவாயை ஈட்டிக்கலாம். 100 ஆண்டுகள் பழமையான நிர்வாகத்தை கொண்ட புதுக்கோட்டை மாவட்டத்துல இன்னைக்கு வந்து மக்களோட இருந்து அவங்களோட மனசுல என்ன இருக்கு அப்படின்னு பல்வேறு விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம். மீண்டும் மற்றொரு மாவட்டத்தில் சந்திப்போம். இது மக்களுடன் புதிய தலைமுறை.